கர்த்தர் நல்லவராக இருக்கும். நல்ல வார்த்தைக்கு உதாசீனப்படுத்தக்கூடாது. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அது ஏற்ற வேலையில் அது கிடைக்காட்டி நம்ம என்ன செய்யணும்? அவரை கேட்கணும். நாமே இன்றைக்கி அது அப்படிப்பட்ட ஒரு 4 விஷயம் கடந்த நாட்களில் இந்த பிரசங்கமாக மனதிலே வந்ததை நான் அப்படியே ஒரு கோர்வையாக வைத்து அதில் கர்த்தர் நம்மளோட பேசணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஆமாவா இல்லையா? ஆகவே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். எடுத்தவங்க வாசிங்க. எல்லாரும் பைபிள் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. எல்லாரும் எடுத்துட்டாங்களா? எல்லாம் பைபிள் எடுத்து வச்சுக்கிடுங்க. 15ஆம் பக்கம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். என்ன தருவி? போதும். என்ன தருவி? ஆமே. அப்ப அங்க நாங்க பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன செய்யறான்? வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். என்ன சொல்லிட்டாரு? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், பெருக செய்வேன் என்று சொல்லி அவன் பண்ணிட்டார். இப்போ அப்படியே போய்கொண்டே இருக்குது. நாட்கள் காலங்கள் என்ன செய்து போய்கொண்டே இருக்கிற பொழுது என்ன நடக்குது? ஆபிரகாமுக்கு ஒரு எண்ணம் வருது. ஆபிரகாமுக்கு என்ன செய்யுது? ஒரு எண்ணம் வருது. என்ன எண்ணம்? ஆண்டவரை கேட்டுதான் பார்ப்பேன், ஒருவேளை ஆண்டவர் மறந்துருப்பாரோ ஆமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே என்ன தருவீர்? இந்த கால வேலையில் நீங்க எப்படி கேட்கணும் ஆண்டவரிடத்துல? ஆண்டவரே எனக்கு ஒரு காரியம் சொன்னீங்களே, இந்த வருஷத்துல வாக்குத்தத்தம் பண்ணினீங்களே, இல்லை உங்களுக்கு நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளில் உங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குமா? அம்மாவே இல்லையா? ஏதோ ஒரு வசனத்தை வைத்து ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று தானே உங்களை என்ன செய்திருக்கோம்? ஆமே, ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்திருக்கோம். அம்மாவே இல்லையா? ஒருவேளை உங்களுக்கு வாக்கு பண்ணியிருப்பார். ஆமே, இந்த ஊழியத்திலே நான் வருகிற பொழுது ஆமே எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினால் இதோ திறந்த வாசலை வைத்திருக்கேன், அது ஒருவனும் கூட்ட முடியாது என்று சொல்லி. ஆமே, ஆகவே அந்த வாக்குத்தத்தத்தின் படிதான் நம்முடைய ஊழியத்தை நாம் செய்து கொள்ளணும். அதுபோல ஒவ்வொருவருக்கும் என்னது? ஆமே, காலம் தாமதமானாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கு. அப்போ காலம் தாமதமாகிட்டே இருக்கவும் கொஞ்சம் ஆபிரகாமுக்கு என்ன வந்துச்சு? ஏன்னா ஆபிரகாம் யார்? ஆண்டவருக்கு சிநேகிதன். அதனால என்னப்பா சொன்னீங்க ஒன்றும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமே, இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தை உண்டாகியவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய அப்படி சொன்ன உடனே இதெல்லாம் எனக்கு நீ எனக்கு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆமீன் சொல்லு. உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், சந்ததிகளை நான் என்ன செய்வேன்? உருவாக்குவேன், பெருக பண்ணுவேன் என்று சொன்ன விஷயத்தை மெல்ல காதுக்கு போடுறார். ஆமீன் சொல்லு. இந்த கால வேலையில் நீங்க என்ன செய்ய? ஆண்டவருக்கு சில விஷயங்களை காதுல போட்டு வைக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு சான்ஸ் வந்துச்சு. ஆண்டவரே நீங்க என்ன செஞ்சீங்க? இப்போ எனக்கு ஒரு பிளஸிங் ஒன்று கொடுத்துட்டீங்க, ஆனால் இன்னொரு காரியம் ஒன்று இருக்கு, அதை என்ன செய்யணும்? எனக்கு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிதான் சொல்லுகிறார். கர்த்தாவே, என் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு சொல்றாங்க. நீங்க எனக்கு என்ன சொன்னீங்க? ஒரு சந்ததியாக ஒரு பிள்ளையை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்க. இப்போ என்னது? என்ன சின்ன வயசா? கல்யாணம் முடிச்சேன்னா 25 வயசா? என்ன வயசு? 75 வயசு சொல்லி 100 வயசாக போகுது. இன்னமும் என்னது? அந்த அம்மாவும் ரொம்ப வயசாகிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது? ஆமாம், இப்போ இது கேட்டு ஆகிடணும். ஆமே, இல்லைன்னா நடக்காது. ஆமாம், அப்போ கேட்பதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. ஆமீன். ஆமீன். சில காரியங்கள் ஆண்டவருக்கு கேட்பதற்கு நமக்கு ஆமீன் அந்த சிந்தையை கொடுக்கிறார். வாசிங்களே அடுத்து. எனக்கு புத்திர சந்தானம் வரவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்று ஆண்டவருக்கே சொல்றாரு. நம்மளும் சில நேரங்களில் சில விஷயங்களை ஜெபிக்கணும் என்ன சொல்லிடுவோம்? ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுப்போம். ஆமாவே இல்லையா? ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நம்ம என்னது? நம்ம விண்ணப்பத்தின் மூலம் நம்ம சொல்லுவோம். நானும் சில விண்ணப்பங்கள்லாம் சொல்லிட்டு கடைசி நான் சொல்லுவேன், ஆண்டவர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்றது. ஆமே, அது மாதிரி பேசுறாங்க, 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவனை வெளியே அழைத்து கொண்டு போகிறார். இந்த பிரச்சனை எல்லாம் சொன்னதுக்கு பிறகு அதுதான் சில நேரங்களில் நம்ம ஆண்டவர் ஆமீன் ஒரு விதமாய் நம்மை சோதிப்பார். சில நேரங்கள் நாங்கள் நம்முடைய வாய் அறிக்கையை பார்ப்பார். நாம ஆமீன் அது மறந்துட்டோமா, இல்லாட்டி அது செய்வார் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்கா இல்லையா என்பதற்கு ஆண்டவர் என்ன செய்வான்?
மௌனமாகவே இருப்பார் சில நேரங்களில். சில நேரம் மறந்தவர் போலவே இருப்பார். இங்கேயும் என்னது, அவர் மௌனமாகவும் இருக்கவில்லை, அவர் மறக்கவும் இல்லை. ஆனால் காலத்தை என்னது ஏற்படுத்தி வைத்திருக்காரு. அந்தந்த காலத்துல இது நடக்கும். அதன் காலத்திலே ஆண்டவர் என்ன செய்வான், எல்லாவற்றையும் நேர்த்தியாக நமக்கு செய்து கொடுப்பார். ஆகவே அந்த நேர்த்தியான காலம் வரும் வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, காத்து கொண்டே இருக்கிறார். அப்ப ஆகவே இங்க என்ன செஞ்சிட்டாரு, ஆபிரகாம் முந்திக் கொண்டார். முந்திக் கொண்ட உடனே அப்பொழுது கர்த்தருடைய அவர் அவனை அழைத்து நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமா இருக்கும் என்றார். கரங்களை தட்டி தேவனை அவருடைய மன விருப்பத்தை அறிந்திருக்கிறார். இந்த கால வேளையில வந்திருக்கிறார். எல்லாருக்கும் என்ன இருக்கிறது, ஒரு மன விருப்பம் இருக்கும். அந்த விருப்பம் இன்னும் பூர்த்தி செய்யாதபடினாலே நம்ம என்ன செய்து கொண்டிருப்போம், அதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருப்போம். ஒரு வீடு வாங்க நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருப்போம், இல்லை ஒரு திருமணம் நடத்துவதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருப்போம். ஏதோ ஒரு காரியத்துக்கு நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டே இருப்போம், ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். ஆனால் நாட்கள் காலங்கள் தாமதமாகி கொண்டே இருக்கும். ஆனாலும் இன்றோ ஒரு நாள் உங்களுடைய விண்ணப்பம் என்னாகும், ஆண்டவருக்கு நேராக கடந்து வருகிறாம் என்று அந்த விண்ணப்பம் அன்றைக்கு ஒரு கேட்கிற நாளாக இருக்கிறாம் என்று. ஆகவே நீங்க எப்பொழுதும் நீங்க விண்ணப்பம் பண்ணிட்டு சோர்ந்து போயிடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த காரியத்தை மனதிலே என்ன செய்யணும், அதை வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், அதை நினைத்து கொண்டே இருக்கணும், அதை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே அது ஒரு நாளிலே உங்களுக்கு நிறைவேறும் என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, யோசித்து பாருங்க. அவர் அவனை வெளியே அழைத்து இவன் என்ன கேட்கிறான், எனக்கு ஒரு 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 ஒரே ஒரு வேண்டுது, ஒரு புத்திரசிகா, ஒரு பையனை கொடுத்தா, ஒரு பொண்ணோ ஒரு பையனை கொடுத்தா போதும். ஆமா, அதுதான் நீங்க எனக்கு கொடுத்தது என்னது, உடன்படிக்கை, எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். இப்ப ஆண்டவர் அதை அல்ல, அவர் வேறொரு காரியத்தை காட்டுவராம் என்று. வேறொரு ஏன்னா நம்ம ஆண்டவர் எதையுமே சிறுகை செய்கிறவர் அல்ல வராம் என்று. நம்முடைய ஆண்டவர் நமக்கு அந்த என்னது சொல்றீங்க, கொசுரா, அது என்னது, அந்த மாதிரி கொஞ்சமா கொடுக்கிறவர்கள் வராமன்னு சொல்லுங்க, அளவில்லாமல் கொடுக்கிறவர். கைகள் சொல்லுங்க, நல்லா விட்டு சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு அளவில்லாதபடி கொடுப்பார் வராமன்னு சொல்லுங்க. அதுல எந்த குறைவும் காணப்படாது. ஆகவே இங்க ஆண்டவர் என்ன செய்யலாம், அவர் இந்த சீன் எப்ப நடந்திருக்கும், நைட் டைம்ல தான் நடந்திருக்கும் இல்லையா. பகல்ல நட்சத்திரம் தெரிஞ்சிருக்காது இல்லையா. பகல்ல போய் காட்டிதான் என்ன சொல்லியிருப்பான், ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லை, தெரியல அப்படிதான் சொல்லுவான். ஆனா இரவையில கூட்டிட்டு போறாங்க. அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன. ஆமென். இப்ப சொல்றா, அந்த நட்சத்திரத்துல என்னென்ன நீ என்ன ராமின் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா, எங்க இருப்பானா, எப்படி எண்ணி இருப்பான், அடிக்கடி சொல்றபடி எப்படி எண்ணி இருப்பான். நட்சத்திரங்களை எண்ணி கவுண்ட் பண்ணணும். ஒரு விஷயத்தை கவுண்ட் பண்ணணும் என்ன செய்வாங்க, இந்த ஏர்போர்ட்லாம் வச்சுருப்பாங்க, ஒரு இதை வச்சுட்டு இப்படி கையில் இப்படி செய்ய நம்ம அந்த ஃப்ளைட்டில் ஏற அதை டிக்கிங்க. அப்புறம் கடைசியில் பார்த்து இவ்வளோ பேர் ஏறிடுறாங்கன்னு அந்த கவுண்டிங் பண்ணுவாங்க. அப்போ அது மாதிரி ஆபிரகாம் என்ன செஞ்சிருப்பான், எப்படி எண்ணி இருப்பான், ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் மனசில் வைக்கிறது. வெரி குட். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. ஒரு விசுவாசத்தில் நான் சொன்னேன், அவனுடைய சந்ததிகள் தானே நீங்கள் நானும். ஆமா, இந்த சந்ததி இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை அன்றைக்கே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு, உன் சந்ததிகள் எப்படி இருக்கும், வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும் என்று சொல்லி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆகவே நீங்கள் நீங்க யாரு, ரியல் ஸ்டார்ஸ் ஒரு ஆமீன் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாங்க ரியல் ஸ்டார்ஸ் ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப போயிட்டு பார்த்துருப்போம். மெர்லின் வேற யாரு சொல்லுங்க, யார் பக்கத்தில் இருக்காது, சுமதி, ஜான், ஜான்சி, வேற யாரு, பார்த்தீங்களா, அது வெரி குட். அப்படிதான் இருக்கணும். மற்றவங்களோட பேர் வச்சிருக்கிறாங்க, அம்மா அப்பா சொல்றதே இல்லை. குணசாலி ஒரு நட்சத்திரத்துக்கு பேர், வேற கல்பனா, லதா, யாரு, கிறிஸ்டினா. அப்போ என்னது, ஆபிரகாமுடைய என்னது, மனசுக்குள்ள நீங்க எல்லாம் வந்துட்டீங்க, பிறந்துட்டீங்க ராமின் சொல்லுங்க. ஆண்டவருக்கு அதுதான் பிரியம் ராமின் சொல்லுங்க. ஏன்னா அவர் என்னது, அவர் மனசுல அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கிறது ராமின் சொல்லுங்க. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வாசிங்களேன், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். பாருங்க, அப்ப அவன் விசுவாசித்தான்,
அது ஆண்டவரிடத்திலே கேட்டான். ஆமென் சொல்லுங்க. என் ஆண்டவர் ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டார், அவர் பொய்யுரையாத தேவன் என்று சொல்லி விசுவாசித்தான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் வேற யாரை விசுவாசிக்கவில்லை, அவன் யார் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அவரை அவன் விசுவாசித்தான், நீதியாக சொல்லு. இதுதான் சப்ஜெக்ட். ஆமென். நீங்க என்ன செய்யணும்? அவரை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அப்படி நீங்க விசுவாசிக்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? அதை உங்களுக்கு நீதியாக, அப்படின்னு என்னது? அது உண்மையாக, அது சத்தியமாக. நான் உனக்கு சொன்னேன், அது சொன்னதை நான் செய்ய வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன். போவாசை குறித்து சொல்லப்படுகிறது. ஆமென். ரூத்துடைய காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அவன் என்ன செய்ய மாட்டானா? ஓய்ந்திருக்க மாட்டான். ஒரு மனுஷன் போவாஸ் ஆமென் ரூத்துடைய காரியத்துக்கு ஓய்ந்திருக்காதபடி வேலை செய்து கொண்டிருப்பானா? உங்களை என்னை படைத்த ஆண்டவர் உங்களுக்காக காரியங்களை செய்ய உண்மையுள்ளதாக. ஆகவே அவன் அந்த வார்த்தை கேட்ட உடனே அவன் என்ன செஞ்சிட்டான்? வேற ஒன்றும் சொல்லல. என்ன செஞ்சான்? அதை விசுவாசித்தான். ரோமர் 4 அதிகாரத்தில் வாசிக்குமா? 4 அதிகாரத்தில் 3 வசனம் வாசிக்க. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். பாருங்க, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக நீதியாக. பவுல் சொல்லுகிறார். ஆமென். ஆபிரகாம் வேற யாரையும் விசுவாசிக்கவில்லை, அவன் யாரை விசுவாசித்தான்? தேவனை, கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் காணப்பட்டபடினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் ஆமீன் அந்த நீதிமானுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். ஆமீன் சொல்லுங்க. ஆகவே அந்த ஆமீன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி 2000 வருஷங்களுக்கு முன்னதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தான்? இந்த பூமிக்கு வந்து என்ன செய்தான்? உங்களை என்னையும் ரட்சித்து நம்ம எல்லாரும் எங்க கொண்டு போய் சேர்த்துட்டாரு? அந்த சந்ததிக்குள்ளாய் கொண்டு போய் சேர்த்துட்டார். ஆமீன் சொல்லுங்க. வேதத்தில் நீங்க 2 பேரை குறித்து பார்க்க முடியும். ஒருவன் யாரு? சகைவு. சகைவே என்ன செய்வார் ஆண்டவர்? இவன் ஆபிரகாமுடைய குமாரன் அப்படின்னு சொல்றார். வேற யார் சொல்றாரு? அந்த பிசாசினால் பீடிக்கப்பட்ட 18 வருஷத்துக்கு அங்கே ஆலயத்திலே அமர்ந்த ஸ்திரியை சுகமாக்கணும்னு சொல்றாரு. இவன் விசுவாசிக்க நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததிகள். ஒரு ஆமீன் சொல்லு. அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு, ஆபிரகாமுடைய சொத்து உங்களுக்கு. ஒரு ஆமீன் சொல்லு. நீங்க எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. உங்கள் சொத்து உங்களுக்குரியது. ஏன்னு கேட்டால் அது முன்னே ஆண்டவர் குறித்து இருக்கிறார். உனக்கு இந்த இடத்துல உனக்கு வீடு வாங்கி தருவேன், உனக்கு இந்த இடத்துல. ஆனா இது யாரு? உங்க சொத்துல, உங்க தாத்தா சொத்துல, உங்க பாட்டன் சொத்துல. இது ஆபிரகாமுடைய சொத்து. இந்த சொத்தை நீங்கள் ஒரு நாளில என்ன செய்வான்? உங்களுக்கு அதை நாம இலகுவாக ஏற்படுத்தி கொடுப்பார். காரணம், அன்றைக்கு ஆபிரகாம் உங்களுக்காக எனக்காக ஆண்டவரிடத்துல ஒரு என்னது ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொண்டார். அந்த ஒப்பந்தத்தின் பேர் என்னது? அந்த ஒப்பந்தத்தின் பேர் என்ன? விசுவாசம். அதுதான் ஒப்பந்தம். ஆமென் சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க, அதை செய்வீங்க. அதுக்கு பிறகு ஒண்ணுமே கேட்கல. ஆமென். அதுக்கு பிறகுதான் நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். ஒரு நாளிலே என்ன நடக்கிறது? ஆமென். யாரு? சாரா என்னன்னா சொல்லுங்களே, தெரிஞ்ச விஷயம் தானே. கர்ப்பவதி ஆனார். அந்த அம்மா அம்மாவா இல்லையா? நிறைவேற்றினாரா இல்லையா? உங்களுக்கும் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அடுத்த ஒரு காரியத்தை பார்த்து முடிக்கலாம். என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். இதே போல ஒரு சம்பவம் 2 ராஜாக்கள் 4 அதிகாரம். அவன் கேயாசியை பார்த்து 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 2வது வசனமா? எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவ்வளவுதான். அந்த ஸ்திரிக்கு தெரியும். ஆமே, அந்த ஸ்திரி வந்துட்டா. தீர்க்கதரிசியுடைய புத்திரருடைய மனைவியாக அந்த ஸ்திரி வந்து சொல்றான், நான் கடன் போட்டு போய் கிடக்குறேன், என் கடனை அடைக்க முடியல, அதனால கடன்காரன் வந்து என்ன செஞ்சிட்டான்? வீட்டை சுத்தி நிக்கிறான். அதனால என் பிள்ளைகளை என்ன செய்யறான்? அடிமை கொள்வதற்காக என்ன செய்யறான்? என் பிள்ளைகளை கேட்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? எலிசா இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்ப எலிசா என்ன செய்ய வேண்டும்? ஏதோ ஒரு மாறுதல் செய்ய வேண்டும். ஆமாவா இல்லையா? ஆமா. ஒன்று ஏதாச்சும் ஒரு பணம் கொடுத்து அவருடைய கடன் பிரச்சனையை என்ன செய்ய வேண்டும்? நிவர்த்தி செய்ய வேண்டும். ஆமாவா இல்லையா? ஆனால் ஆமேன், அவன் பணம் கொடுத்து அதை நிவர்த்தி செய்திருந்தால் அவள் என்ன செய்வான்? மீண்டும் ஒரு கடன்காரியாக இருப்பார். ஆமாவா இல்லையா? ஆனால் ஆமேன், ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு அந்த கடனிலிருந்து உங்களை மீள்வதற்கு மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையை என்னது சரியான முறையிலே ஆமேன் நடத்திக் கொள்வதற்கு என்ன செய்வார்? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமேன். அந்த உதவியை தான் இந்த நேரத்தில் நாங்க பார்த்து படிக்க போகிறோம். வாசிங்களே. எலிசா அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? முதல் கேட்கிறான். நான் என்ன செய்யணும்னு கேட்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அது கேட்டு முடிக்கிறதுக்குள்ள
உன் வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்டார். ராமின் சொல்லுங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? ஏதோ ஒன்று செய்யணும். ராமின் சொல்லுங்க. ஆனால் என்ன செய்யணும்? நானா ஒண்ணு செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? உன் விசுவாசம் பெருக வேண்டும். ராமின் சொல்லுங்க. இந்த இடத்துல ஆமே அவர் செய்கிறது, அவர் மேல் எலிசா மேல் வைத்த விசுவாசம் நல்லது. ஆனால் எலிசா என்ன செய்கிறான்? அந்த ஸ்திரியுடைய விசுவாசத்தை பெருக செய்கிறார். ராமின் சொல்லுங்க. இந்த கால வேளையில வந்திருக்கிற விசுவாசம் என்ன ஆக வேண்டும்? பெருக வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் வாழ்க்கையிலே கடன் என்பது பெரிய ஒரு தொல்லையா இருக்கு. ஆமாவே இல்லையா? அங்க கடன், இங்க கடன் சொல்ல மாட்டீங்க. என்ன சொல்வீங்க? அங்க லோன் எடுத்திருக்கிறோம், இங்க லோன் எடுத்திருக்கோம், அது லோன் சொல்லிட்டு கடைசி அதனால படுற பாடு பெரும் பாடா இருக்கு. ஆமாவே இல்லையா? ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ரகசியம் கற்றுக் கொடுக்கிறாராம் என்று நான் என்ன செய்ய போறேன்? உன்னை பெருக செய்ய போகிறேன். எப்படி ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதுபோல இங்க எலிசா மூலம் ஒரு காரியத்தை சொல்லுங்க. முதல் கேட்கிறான், நான் என்ன செய்யணும்? நான் தீர்க்கதரிசியாகி நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு கொண்டிருக்கிற பொழுதே அவன் தீர்க்கதரிசியா இருந்தபடினாலே அவன் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறபடினாலே அவன் உள்ளத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு எண்ணத்தை போடுகிறார். ராமின் சொல்றான், உன் வீட்டுல என்ன இருக்கு? அது மிக முக்கியம். ராமின் சொல்றான். அப்ப கேட்கிறவன், வீட்டுல உன்னிடத்துல என்ன இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்றான். ஆமே. இப்ப அடுத்த வசனம் வாசிக்கிறேன். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றாள். போதும். ராமின் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருக்கு என்னது? ஒன்று விசுவாசம், இரண்டாவது என்னது? ஆமென். ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு ஆண்டவர் பெருக செய்வார். ஆமாவே இல்லையா? இப்ப எலிசாவுக்கு என்னது? இப்ப உண்டாயிட்டு என்ன உண்டாயிட்டு? உன்னிடத்துல என்ன இருக்குன்னு கேட்டோன்னே என்ன நடக்குது? எலிசா யோசிக்கிறான், இதை வைத்து என்ன செய்யணும்? இவளை ஆசீர்வதிக்க வேண்டும். ராமின் சொன்னார், உங்களிடத்துல என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நீங்க திருப்தி அடைந்து அதுல இருந்து நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு பெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ராமின் சொன்னார், அது உங்களுக்கு குறைவாக இருக்கலாம், உங்களுடைய கை செலவுக்கு குறைவாக இருக்கலாம், ஆனாலும் என்னது? நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், இதை கொண்டு நான் என்ன செய்வேன்? ஒரு பெருக்கத்தை எனக்கு ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ராமின் சொன்னார். ஆகவே அந்த ஸ்திரீடத்தில் ஒரு முயற்சி இருக்கிறது. என்ன நடக்கிறது? எலிசா அறிந்திருக்கிறான். ராமின் சொல்லுங்க. ஆகவே ஒரு சோம்பேறியா இருந்தா என்ன செஞ்சிருப்பான்? ஒண்ணும் இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆமாவா இல்லையா? ஆனால் என்ன சொல்றான்? எனக்கு ஒண்ணு இருக்கு. ராமின் சொல்லுங்க. அது விசுவாசத்தின் அடிப்படையில் எனக்கு என்ன இருக்கிறது? எனக்கிட்ட ஒண்ணு இருக்கு. அது என்ன இருக்கிறது? எண்ணெய் கொஞ்சம் இருக்கிறது. ராமின் சொல்லுங்க. இப்ப இந்த எண்ணெய் என்ன செய்யணும்? தீர்க்கதரிசி என்ன செய்யணும்? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த குறைவை நிறைவாக்க வேண்டும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? உங்க வீட்டில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? அப்ப அற்புதம் நடப்பதற்கு என்ன தேவை? உங்களிடத்துல இருக்கிற ஏதோ ஒன்று என்ன செய்யும்? உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். ஆமாவே இல்லையா? அதுபோல அவளிடத்துல இருந்த அந்த கொஞ்சம் காரியம் என்ன நடக்குன்னு சொல்லி அதை வாசித்து நாங்கள் படிக்கலாம். அப்பொழுது அவள் சொல்றார், நீ போய் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி சொல்றார், நீ போகணும் அயல் வீட்டுக்களை என்ன செய்யணும்? போயிட்டு என்ன செய்யணும்? பாத்திரம் கொடுப்பாங்களா? அயல் வீட்டில் இருக்கிறவங்க கொடுப்பாங்களா பாத்திரம் நமக்கு? அப்ப நம்ம முதலாவது என்ன செய்யணும்? அயல் வீட்டு ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். ராமின் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அயல் வீட்டாரா இருப்பாங்க. சொந்த பந்தங்கள் நமக்கு உதவி செய்யாது. சொந்த பந்தங்கள் நமக்கு கணக்கு பார்க்கும். ஆனால் அயல் வீட்டார்கள் என்ன செய்வாங்க? நமக்கு உதவுவாங்க. ஆமாம். திடீர்னு ஒன்றுனா என்ன செய்வாங்க? பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தான் என்ன செய்வாங்க? ஓடி வந்து உதவி செய்வாங்க. அதனால நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கால வேளையில சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே அவன் ஆதாயப்படுத்திக் கொண்டிருந்தபடினால இந்த அம்மா போயிட்டு கேட்கிறாங்க. ஒரு பேரா சொல்லி கேட்டிருப்பாங்க, சசி எனக்கு பாத்திரம் தாரியா? ஐயோ உங்களுக்கு சிஸ்டர் இந்த 2 பாத்திரம் கொடுப்பியா? கபிதா இந்தாங்க 3 கொடுப்பாங்க அவங்க. பாருங்க, அங்க போயிட்டு என்ன வாங்குது? வெறும் பாத்திரத்தை வாங்குங்கிறார் ராமேன். நீ போய் அங்க என்ன வாங்க கூடாது? கடன் கேட்காத. ஆமே. ஜஸ்ட் இப்ப உனக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது, அதனால நீ என்ன செய்ய வேண்டும்? அங்கிருந்து என்னது? வெறும் பாத்திரத்தை மாத்திரம் கொண்டு வா. உள்ளே போ. இரண்டாவது, முதல் அயலார்களை என்ன செய்ய வேண்டும்? ஆதாயப்படுத்த வேண்டும். இரண்டாவது, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்த வேண்டும். ராமின் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ராமின்
அதுதான் மிக முக்கியம். முதலாவது நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆமென். நமக்கு பிரச்சனை என்ற உடனே முதலாவது போயிட்டு என்ன செய்யறோம்? தேவ ஊழிய காரணத்தில் ஆலோசனை கேட்கிறோம். ஆமென். அப்ப அந்த ஆலோசனையின் படியே நம்ம செய்ய வேண்டும். அதுதான் மிக முக்கியம். இப்ப எலிசா சொன்ன காரியத்தை இந்த அம்மா வந்து பேசாம, அவருக்கு என்ன ஊழியக்காரன் என்ன நான் சொன்னேன் என்ன இது அங்க பக்கத்து வீட்டை போய் கேட்க சொல்றாரு. அப்படி இல்லை, சொன்னபடியே வராமல் சொல்றாங்க. எலிசா தீர்க்கதரிசி சொன்னபடியே அந்த ஸ்திரீ என்ன செஞ்சாங்க? போய் வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வந்தாங்க. ரெண்டாவது என்ன செஞ்சாங்க? ஆமென். பிள்ளைகளை என்ன செஞ்சாங்க? வாசிங்க மகன். அவர் உள்ளே போய் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களை எல்லாவற்றிலும் வார்த்து. ஆமென். இப்ப என்ன செய்றாங்க? பிள்ளைகள் போய் என்ன செய்றாங்க? அது தீர்க்கதரிசியுடைய குடும்பம் சொல்லப்பட்டது. ஆமாவே இல்லை. இப்ப அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? என்ன செஞ்சிருப்பாங்க சொல்லுங்க? முழங்கால் படியிட்டு, ஆமா நம்மளுடைய ஸ்டைலே அதுதானே, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கண்ணு திறந்து பார்த்துருப்பாங்க. என்னம்மா இந்த பாத்திரமெல்லாம் எப்படி இருக்கு? நிரம்பி இருக்கு. ஆமாவே இல்லை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஆமா பாத்திரமெல்லாம் என்ன ஆகுது? ஒவ்வொன்றா நிரம்பிக்கிட்டே இருக்குது. நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவன் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடனே கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவர்களிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் இப்ப என்ன பாருங்களேன், இந்த சம்பவம் எப்படி நடக்குது பாருங்க. ஆண்டவர் செய்கிற அற்புதம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவனிடத்திலிருந்து போய் அவர் சொன்னதை, யாரு? எலிசா சொன்ன காரியத்தில் ஒரு மாறுதலும் இல்லாதபடிக்கு என்ன செய்யறான்? அப்படியே செய்ய வேண்டும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே நீங்க செய்ய வேண்டும். உங்களுக்கு குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க போகும். இன்னைக்கு யார் அப்படியா குறைவாக இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஒருவேளை நாமே உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிறைவற்ற ஒரு நிலையில கடன் பிரச்சனையில போராடி கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அதன்படியாக அவரிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு கொடுக்க வார்த்தாள். பாருங்க, பாத்திரங்கள் என்ன செய்யுது? நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கு. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன் வேறு பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி பாருங்களேன். ஆமென். நம்ம நிறைவா இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருந்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. குறைவு காணப்படவில்லை. அடுத்து வாசிக்கிறேன். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. காரியம் வாக்கிய பண்ணியாச்சு. ஆமென். இனி எலிசாக்கு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லுங்களேன். பாருங்க, காரியத்தை என்ன செய்யறான்? அறிவிக்கிறார், சாட்சி சொல்லுகிறார். ஆமென். ஐயா நீங்க சொன்னபடியா என்ன ஆயிட்டு? ஆமே என்னது ஒரே கொஞ்சம் தான் என்ன இருந்துச்சு, இப்ப என்ன ஆயிட்டு? ஆமே என்னது பாத்திரங்கள் என்னென்ன எவ்வளவு பெரிய பாத்திரங்களா வாங்கிட்டு போனாங்க தெரியல. வராமின்னு சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பாத்திரம் வாங்கி போறீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தானே தெரியும். என்னமா ட்ரம் வேற குண்டா அண்டா குண்டா எல்லாம் அள்ளிக்கிட்டு கொண்டு போய் என்ன ஆயிடுச்சு? இப்ப எல்லாம் என்ன ஆயிட்டு? ஃபில் ஆயிடுச்சு. வராமின்னு சொல்லுங்க. சொல்லுங்க, இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. Everything is filled. ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கிறது. நீங்கள் வெறும் பாத்திரமாய் பார்க்கிற எல்லாவற்றிலும் என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம் மறைந்து இருக்கிறது. ராமின் சொல்லுங்க. ஆமீன். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், கல்யாண வீட்டில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கச்சாடியில, வெறுமையா இருந்த கச்சாடியில என்ன செய்கிறாரு? தண்ணியை ஊற்றும் என்று சொல்லுகிறார். ராமின் சொல்லுங்க. ஆகவே அந்த வேலைக்காரர்கள், அந்த வீட்டில் வேலை செய்தவர்கள், உங்கையாக்கா அதெல்லாம் என்ன எதுக்கு? அங்க கிச்சன்ல தான் ப்ராப்ளம், இங்க ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. இங்க வாரவங்கன்னா கையை கழிட்டு காலை கழிட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் இந்த தொட்டி வச்சிருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆமாவே இல்லையா? வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்னபடியே செய்தார்கள். ஆமீன் சொல்லு. ஆமீன். தண்ணீர் ஊற்றப்பட்டது. அள்ளுகிற பொழுது அது என்னவானது? திராட்சரசமானது. சாதாரண திராட்சரசம் அல்ல. அது எப்படிப்பட்ட திராட்சரசமா?
விலையேற பெற்றது. ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் வாயிலிருந்து வருகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆமென் விலையேற பெற்றதாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. சாதாரண மனுஷர்களாய் யூதர்களாய் செய்யப்பட்ட அந்த ஆமென் திராட்சை ரசம் அல்ல, இது யூத குலத்திலே பிறந்த ராஜாதி ராஜனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாயின் வார்த்தை மூலம் அந்த தண்ணீர் ரசமாய் மாறியது. அது சுகம் உண்டானது, அது சுவை உண்டானது, அது மனம் உண்டானது, அந்த குறைவு அங்கே நிறைவானது. அந்த யூதர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஆமாவே இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தில் நாமே முதல் அற்புதத்தை செய்தார். ராமன் சொல்லுங்க. வீடுகளை திறந்து கொடுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமாவே இல்லையா? ஆமா, வீட்டை அப்படியே மூடி வச்சுக்கிட்டே இருக்காது. உங்க வீடுகளை என்ன செய்யணும்? ஆமை திறந்து வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிங்களை முடிச்சிடலாம். போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து. பாருங்க, அடுத்த ஆலோசனை கேட்கிறாங்க. ராமன் சொல்லுங்க. நம்ம எப்பயுமே என்ன செய்யணும்? எல்லா விஷயத்துக்கு என்ன செய்யணும்? யார் இடத்துல? தேவ மனுஷனிடத்துல ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருக்கணும். பாருங்க, ஆபிரகாம் தாவீதை குறித்து பார்த்தால், மோசே குறித்து பார்த்தால், அந்த மோசே இந்த அவைகளை செய்து கொண்டிருக்கிற பொழுது அவன் என்ன செய்யறான்? ஆலோசனை கேட்கிறான். நம்மவே இல்லையா? அதுபோல தாவீது யுத்தத்துக்கு போறப்ப என்ன செய்யறாரு? அது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? என்ன ஒரு பிரச்சனை முதல் ஆலோசனை யாருக்கு? உங்க தேவ மனுஷனுக்கு கேட்கணும். இந்த காரியத்தை என்ன நடக்குது, இதுக்கு நான் என்ன செய்யணும்? அப்போ எல்லாம் அங்க போய் இங்க போய் கடைசியில வந்துட்டு இங்க வந்து நம்ம கிட்ட சொல்றதுனால ஒண்ணு நடக்க போறது. ராமன் முதல் என்ன செய்ய வேண்டும்? நல்லதோ கெட்டதோ என்ன செய்யணும்? முதல் யாருக்கு அறிவிக்க வேண்டும்? நீங்கள் போகிற சபைக்கு. ராமன் சொல்லுங்க. அங்க ஊழியக்காரனுக்கு சொல்லணும். ஒருவேளை ஊழியக்காரன் சொல்ல முடியும், அங்குள்ள மூப்பருக்கு சொல்ல வேண்டும். ஆமே இல்ல, ஜெபிக்கிறவங்களுக்கு அது சொல்லணும். ஆமாவே இல்லையா? எல்லாம் மூடி மறைச்சு வச்சுட்டு கடைசியில் தலைக்கு மேல வந்ததுக்கு பிறகு வந்து அவன் சொல்லி கொண்டிருக்க கூடாது. பாருங்கள், அவளிடத்துல நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். அந்த விதவை ஸ்திரீடத்துல அவர் ஆவிக்குரிய மகளா இருந்தபடி அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தால், அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து அவ்வளவுதான். ஆமென். பாருங்க, வாழ்க்கையில நமக்கு ஆமென் என்ன தேவை? எப்பொழுதும் ஆலோசனை தேவை. ராமன் சொல்லு. எவ்வளவுதான் படித்தவர்களாக, எவ்வளவு கல்விமானாக இருக்கலாமா, ஆனா நமக்கு எல்லாருக்கும் என்ன தேவை? ஒரு ஆலோசனை தேவை. நம்முடைய கர்த்தர் யாரு? ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். ஆகவே நம்ம எப்பொழுதுமே என்னது? ஒன்று ஊழியக்காரத்துல நாங்க கேட்கணும், அல்லது நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்துல நம்ம என்ன செய்யணும்? ஆமா, ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறீங்க, அப்ப ஜெபிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? என்ன சொல்வாரு? உங்களுக்கு ஆலோசனை என்ன சொல்வார் ஆண்டவர்? இப்போ போயிட்டு என்ன செய்யணும்? ஊழியக்காரன் சொல்லு. ஆமா, அவன் அதுக்கு தான் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். அப்ப அவன் சொல்லு. அவன் உனக்கு என்ன செய்வான்? உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவான். நீ அந்த ஆலோசனை படி என்ன செய்யணும்? ஆமா, அப்படி அப்படி நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருந்து கொண்டே இருக்கணும். தேவன் ஊழியக்காரன், நீங்கள். ஆமே, நீங்கள் ஊழியக்காரன், தேவன். அப்படி ஒரு என்ன இருக்கணும்? ஒரு ரொட்டீன் ஒன்று இருந்து கொண்டே இருக்கணும், சர்க்குலர் இருந்து கொண்டே இருக்கணும். ராமன் சொல்லுங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் என்ன இருக்காது? ஒரு குறைவும் காணப்படாது. ஆகவே அந்த ஸ்திரீ அவருடைய வாழ்க்கையை கருத்து புரட்டி போட்டார். ராமன் சொல்லுங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில கடன் பிரச்சனை நெருக்கமா வந்திருந்தா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பக்கத்தில் கடன் வாங்கணுமா? இல்ல, கடன் பெரும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பாங்க. மூன்றாவது காரியம் பார்ப்போமா? ரொம்ப சந்தோஷித்து மகிழ்ந்து வாசிக்கிற ஒரு வசனம். எஸ்தர் 5ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, ஹலோ எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன கேட்கிறார். யார் வந்திருக்காங்களா? எஸ்தர் ராஜாத்தி வந்திருக்காங்களா? எஸ்தர் அம்மா எங்க? ஓ, உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். எஸ்தர் ராஜாத்தி, உனக்கு என்ன வேணும்? ராமன் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆமே, அந்த ராஜா அவன் என்ன செய்யறான்? அங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கு. அம்மாவே இல்லையா? யூதருக்கு விரோதமான ஒரு பிரச்சனை போய் பயங்கரமா யூதர்கள்லாம் பயந்து போய் கிடக்கிற நேரத்துல இந்த அம்மா என்ன செய்யறாங்க? எஸ்தர் அம்மா போய் ஆமை இரவு பகல் என்னது 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து தேவனிடத்துல உபவாசம் பண்ணி செபிக்கிறார். வேற ஒன்றுக்காக இல்ல, என்னதுக்கு? தன் புருஷனிடத்துல என்னது? தயவு கிடைக்கும்படி. ராமன் சொல்லு. இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? ஏதாச்சும் பிரச்சனைனா என்னது? ஓடி போய் கேட்போம். ஆமாவே இல்லையா? அங்க சட்டம் அப்படி இல்லை. புருஷனாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? சட்டத்தின் பிரகாரம் தான் அவர் அந்த கோலை கொடுத்தாதான் என்ன செய்ய முடியும்? உபவாசித்து ஜெபித்து விட்டு ஆமே 3 நாளைக்கு பிறகு போறோம். அதுவும் பயங்கரமா இருக்கு. சொல்றான் 3 நாள் இரவும் பகலும் சாப்பிடாம இருந்தா எப்படி இருந்திருக்கும்? உடம்பு எப்படி இருந்திருக்கும்?
நம்ம என்ன ஜெபம் பண்ணணும் பலம் இருக்கும், பலவீனமா அதுக்கு இருந்து போறாங்க. போயிட்டு ராஜா பார்த்துட்டாங்க. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென் சொல்லுங்கள். உங்களுடைய அதிகாலை உபவாச ஜெபம் என்ன செய்யும்? உங்க புருஷன்கிட்ட என்னது மனதை மாத்திடும். ராஜா உங்களை பார்த்து உங்க பேரை வச்சுக்கிடுங்க. யாரு சொல்லுங்க? மெர்லின், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க வராம இந்த ராஜா, உலகத்தை ஆளுகை செய்யற ராஜா கேட்கிறான், உனக்கு என்ன வேணும் கேட்கறது மட்டும் இல்ல, நீ கேட்கிற மண்டாட்டுக்கு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்கான்னு என்ன செய்வேன்? ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதத்துக்கு காரணம் அடிப்படை என்ன? உபவாச ஜெபம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த பிரச்சனைகள் வந்தவுடன் நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. என்ன செய்யணும்? தைரியமாக தேவ சமூகத்துல போய் காத்திருந்து நீங்க ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? வாசிங்களே. ராஜாவை நோக்கி, ராசாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். ஆறு வாசிங்கம்மா. விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றார். ஆமாவே இல்லையா? ஆமா. இன்றைக்கு கர்த்தர்களோடு கூட பேசுகிறார். நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய உபவாச ஜெபங்கள், நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் நமக்கு ஆமென் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்கதாக என்ன செய்வார்? ஆண்டவர் அதிகாரிகளுக்கு தயவை ஏற்படுத்துவார். நீங்க வேலை செய்யற ஸ்தலங்களிலே உங்களுக்கு அதிக சம்பளத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நீங்க வேலை செய்யற இடங்கள்ல பாருங்க, கேட்பாங்க, சிஸ்டர் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்று, உங்களுக்கு என்னது இன்க்ரிமெண்டா? சம்பளத்தை உன் பேர் தான் வருது, இப்போ உனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்க போறாங்க. ராமன் சொல்லுங்க, எக்ஸ்கியூஸ் மீ, உனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கிறேன். ஆமைன்னு சொல்லு. ஆமா. வேற யாரு அரசாங்கத்தை வேலை செய்யற வேலை செய்யறவங்க கையை தூக்கி காட்டுங்க. இன்க்ரிமெண்ட் யார் யாருக்கு? வெரி குட். மகளுக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா விசுவாசம்? நீ பேசாம இருக்க, கையை தூக்க மாட்டியோ? ஆமே. ஆமா, இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். பயப்படாதீங்க. ஏன்னா இந்த வார்த்தை யாருடைய வார்த்தை? உடனே நாளை கிடைக்கும் சொல்ல மாட்டேன், ஆனா கிடைக்கும். ஆமே. ஆகவே அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? உங்களை தயார்படுத்திக் கொள்ளணும். யாரை சார்ந்திருக்க வேண்டும்? புற தேசத்துல இருக்கிற எஸ்தர் தேவனை சார்ந்திருந்தால். ராமின் சொல்லுங்க, இந்த காரியம் வேறு யாராலும் இதுல என்ன செய்ய முடியாது, செயல்படுத்த முடியாது என்று சொல்லி ஆமீன். அவள் என்ன செய்தால்? தேவனை சார்ந்து இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்த பொழுது தேவன் அவளுக்கு தயவை ஏற்படுத்தி கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த ஸ்திரீ நிமித்தம் முழு யூத ஜனங்களுக்கும் மீட்பும் ரட்சிப்பும் உண்டானது. ஒரு உபவாச ஜெபம் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, உங்களை சுத்தி இருக்கிற அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக உங்களை கர்த்தர் மாற்றுவாராம் என்று. ஆகவே அந்த ஸ்திரீ 3 நாள் உபவாசித்து ஜெபித்தபடினாலே ஆமென். அங்கே என்ன நடக்கிறது? ஆமென். அங்கே ராஜா வந்து என்ன செய்றாரு? பயங்கரமான ராஜா, அப்படி கேட்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஆமாவே இல்லையா? ஏன்னா வசதி விஷயத்துல உங்க எல்லாருக்கும் தெரியும். முதல் மனைவி என்ன செஞ்சான்? பெரிய பிரச்சனை பண்ணி விட்டான். ஆனா இங்க என்ன நடந்துட்டு? தயவு. ராமின் சொல்லுங்க, எந்த இடத்துல உங்களுக்கு தயவு வர வேண்டும்னா ஒரே ஒரு மேட்டர் தான். என்னது? உபவாச ஜெபம். ராமின் சொல்லுங்க. ஆமே. அந்த ஜெபம் பண்ணீங்கன்னா இயேசு சொல்லுகிறார். ஆமே. என்னது? இந்த உபவாச ஜெபத்தினாலே என்ன செய்யலாம்? சொல்றாங்க, உபவாசத்தினாலே ஜெபத்தினாலுமே இந்த ஜாதி பிசாசை நமக்கு விரோதமாக இருக்கிறது, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது, நம்முடைய குடும்பங்களில் அடிக்கடி பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்க இவைகளுக்கெல்லாம் நீங்க அங்க போய் இங்க போய் ஒண்ணும் இல்லை, முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் மனுஷனிடத்துல மாத்திரமல்ல தேவ தயவை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை கொடுத்து கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நாங்கள் அப்படியே முடிச்சுடுவோம். என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகாரத்துல 10ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை வாசித்து அப்படியே நாங்கள் முடிச்சுவோம். வாசிங்க. 10:51. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென். ஹலோ. இந்த பகல் வேளையில் ஆண்டவர் என்ன செய்றாரு?
உங்களை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? ஆபிரகாம் என்ன கேட்டாரு? எனக்கு என்ன தருவீர் என்று சொல்லி. ஆமே. எலிசா என்ன கேட்டார் அந்த ஸ்திரீடத்துல? உன்னிடத்துல என்ன இருக்கு என்று சொல்லி. ராஜா என்ன கேட்டாரு? எஸ்தர் ராசாத்தி உனக்கு என்ன வேண்டும்? இங்க இயேசு இதே ஃபாலோ பண்றாரு ராமன் சொல்லி. அப்ப இப்ப பழைய ஏற்பாட்டுன்னா புதிய ஏற்பாட்டுன்னு ஆண்டவருடைய தயவு யார் மூலமா நமக்கு வரும். ஆமாவே இல்லையா? அதுபோல இங்க தயவு பார்க்கணும். ஆகவே 57 வாசியமாக இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றார். ஆமென். அங்க பார்க்கிற நேரத்துல 47ல இருந்து வாசிங்க மகன். அதற்கு அவன் 46ல இருந்து வாசிங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்களை குறித்து பார்க்கிற பொழுது நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அவன் இயேசு வருகிறார் என்றோன்னு என்ன நடக்கிறது? திரளான ஜனங்கள் அங்கே இயேசுவிடத்திலே வருகிறார்கள். அம்மாவை இல்லையா? நேற்றைய நாள் நான் சொன்னேன். அதுபோல நீங்களும் இந்த சுகமளிக்கும் ஆராதனைக்கு வருகிற பொழுது நீங்களே வந்து கொண்டிருக்க கூடாது. நீங்க என்ன செய்யணும்? ப்ரிப்பேர் பண்ணணும். அநேக ஜனங்கள், கட்டப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ரெடி பண்ணி நீங்க சொல்லணும். இந்த மாதிரி 4வது ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரளான ஜனங்கள் வருகிற பொழுது அவர்களுக்கு நாம என்ன செய்யலாம்? ஆமீன். இந்த அற்புத அடையாளங்கள் நடக்கிற மாத்திரமல்ல, கடவுளுக்கு கர்த்தருக்கு சித்தமான ஒரு காலங்களில் அப்படி செய்கிற பொழுது அவர்களுக்கு ஒருவேளை ஆகாரத்தை கூட நம்ம கொடுக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆமீன். அப்ப வருகிறவர்கள் வெறுமையாய் போகாதபடி அவங்க என்ன செய்யணும்? சுகத்தையும் பெற்றுக்கொண்டு, சரீர சுகத்தையும் பெற்றுக்கொண்டு அவங்க என்னது உடல் போஷணையோடு கூட போறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும். ஆமாவே இல்லையா? சும்மா அப்படியே நம்மளே இங்க உட்கார்ந்துக்கிட்டு அபிஷேகத்து மேல அபிஷேகம் அதெல்லாம் இல்லை. நீங்கள் இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. அநேகர் அபிஷேகம் பெற வேண்டியதா இருக்கீங்க. பெற்று சில பேருக்கு அனுபவம் இல்லாம இருக்கிறீங்க. சில பேர் நினைப்பீங்க ஞானஸ்தானம் பெற்றாதான் அபிஷேகம். அப்படி எல்லாம் இல்லை. நானும் ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பதாகவே என்னை ஆண்டவர் அபிஷேகித்து தெரிந்து கொண்டார். அதுக்கு பிறகு பல காலங்களுக்கு பிறகுதான் உலகத்தின் வழியிலே இருந்து அதுக்கு பிறகுதான் நாம் என்ன செய்யப்பட்டேன்? ஞானஸ்தானம் பெற்றேன். அதுக்கு பிறகு ஆலயத்துக்கு வந்தேன். அதுக்கு பிறகு ஆலயத்திலே இருந்து அப்படியே கொஞ்சம் பலமா இருந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் அதுக்கு பிறகு அழைத்தான். இன்றைக்கு அதை ஊழியத்தை செய்கிறேன். ஆகவே அங்கே நாங்கள் வாசிக்கிறோம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். திரளான ஜனங்கள் எப்பொழுதும் இயேசுவிடத்தில் இருப்பாங்க. ராமேஸ்வரம் விடுதலைக்காக, ராமேஸ்வரம் விடுதலை பெற்றவர்களும் விடுதலை வாங்கி கொடுப்பதற்கும் அவங்க என்ன செய்யறாங்க? ஆமீன். அப்ப அவங்க என்ன செய்வாங்க? விடுதலை பெற்றோன்னு என்ன செஞ்சிருவாங்க? இப்ப சுகம் பெற்றோன்னு என்ன செஞ்சிருவாங்க? அக்கம் பக்கம் சொல்லுவாங்க, இங்க வா பிள்ளை, என் மகன் இப்படி இருந்து நான் பார்த்து சுகமாயிட்டான், உன் பிள்ளையை கூட்டிட்டு வா. ஏன்னா அந்த நாட்கள் இருளுக்களே கடந்து ஜனங்கள் பாவத்திலே இருந்தனால அந்த நாட்களில் பிறந்த அநேக பிள்ளைகள் எல்லாம் அப்படி பலவீனப்பட்ட பிள்ளைகளாகவே இருக்கிறாங்க. இந்த காலங்களில் நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்த பொழுது, ஸ்ரீலங்கா யுத்தம் முடிந்து போன பொழுது அங்கே இருக்கிற பிள்ளைகள், இப்படி இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அந்த யுத்த காலத்தில் பிறந்த பிள்ளைகள், அந்த யுத்தத்தை அந்த குண்டு வெடிப்பு இதுகளை பிறந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு நோமலான ஒரு வித்தியாசமான ஒரு அன்னோமல் பிள்ளைகளாகலாம் இருக்கிறாங்க. அநேகர் கை வைக்கிறது பொத்து பொத்து பொத்துன்னு கொள்வாங்க. அநேக பிசாசின் கிரியைகள் அப்படியெல்லாம் பயங்கரமா இருக்கும். வாலிப பிள்ளைகள் பார்க்கறது ரொம்ப பரிதாபமாக இருக்கு. ஆமீன். அதுபோல இந்த ஜனங்கள் எல்லாம் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வெளிச்சத்தை கண்டோன்னே என்ன செய்யறாங்க? வெளிச்சத்துக்கு வா என்று சொல்லி நீங்க தான் அழைத்து கொண்டு வர வேண்டும். உங்கள் மேல இருக்கிற வெளிச்சம் அந்த ஜனங்களை என்ன செய்யணும்? போக்கஸ் பண்ணி அவர்களை இருளிலிருந்து வெளியிலே கொண்டு வர வேண்டும். அந்த இருள் தான் உங்களை கட்டி வைத்திருக்கு. வியாதியில கட்டி வைத்திருக்குது, பில்லி சூனியத்துல கட்டி வைத்திருக்கு, கடன் பிரச்சனை கட்டி. அவங்களுக்கு நீங்க ஆறுதலான வார்த்தை சொல்லி என்ன செய்யணும்? அந்த ஜனங்களை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருகிற ஜனங்கள் ஆண்டவரோடு வந்து கொண்டிருக்கிற பொழுது மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவர் வந்து கொண்டிருக்கிற பொழுது அவன் என்ன செய்யறான்? இயேசுவேன்னு கூப்பிடுறான். அவன் எப்படி கூப்பிடுறான்? நசரனாகிய இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறான். ராமேன் சொல்லுங்க. இப்ப இயேசுக்கு எங்க போனாலும் திரளான ஜனங்கள் வர்றது பெரிதல்ல. அவருக்கு என்ன வேணும்? அவருக்கு என்ன வேணும்? விசுவாசம் தான் வேணும். அதை தான் பார்த்து கொண்டே வருவார். திரளான ஜனங்கள் சில பேர் சாப்பாட்டுக்காக வருவாங்க, சில பேர் அந்த தேவை இந்த. இவருக்கு என்னது? இவன் விசுவாசத்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவான்.
விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டானா நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு ஒரு மறுரூபம் வரும், ஒரு மாற்றம் வரும். ராமின் சொல்லுங்க. அதற்காக தான் இயேசு இங்க வந்தார். ராமின் சொல்லு. எல்லா ஜனங்களும் அவரை தேடிக்கொண்டு போனாலும் அவருடைய கண்களிலே என்ன காணப்படுகிறது? ஆமா, நாங்க எல்லா ஜனங்களும் போறாங்க. அந்த நேரத்தில் பாருங்க என்ன சொல்றான், வாசிங்களேன். இயேசுவே எனக்கு இரக்கம் என்று. ஆமா, இயேசுவேன்னு கூப்பிட்டது கூட அவருக்கு ஷாக் ஆகல. தாவீதின் குமாரனே என்று சொன்னோன்னு இன்பர்கள்லாம் யாரு? இஸ்ரவேலனா இருக்கிற இத்தனை ஜனங்களும் நான் தாவீதின் வம்சத்திலே வந்த இயேசு என்று அறியாதவர்கள் ஆமென் சுகத்துக்கும் பலத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்னோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவன் என்னுடைய சரித்திரத்தை அறிந்திருக்கிறான். கரங்களை தட்டி தேவனை கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் இயேசுடைய சரித்திரத்தை அறிந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதான் உங்களுக்கு சொல்றது, இந்த பைபிள் கிளாஸ்க்கெல்லாம் வாங்க, நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். வரும் காலங்களிலே நமக்கு இதெல்லாம் ஆமை வாசிக்கவோ கேட்கவோ இல்லாத ஒரு காலமெல்லாம் வரப்போகிறது. ஆமீன். அப்படிப்பட்ட காலங்களிலே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஆமீன். அப்போ வசனம் உங்களை என்ன செய்யும்? உங்களே ஆமீன் வழி நடத்தும். ஆகவே அவன் சொல்லுகிறான், வாசிங்க மகன், கூப்பிட தொடங்கிட்டு அங்கிருந்து வர்ற நேரத்துல இருந்து கத்திக்கிட்டே கிடக்குறான். பொருள் எங்க வாராரு, எப்படி வாராருன்னு என்னது நமக்கு தான் தெரியாது, அவங்களுக்கு தெரியும். கணக்கா பஸ் நிப்பாட்டுவாங்க, பஸ் விட்டு இறங்கி போவாங்க அந்த குச்சை வச்சுக்கிட்டு. அன்னைக்கு நான் பார்க்குறேன் ட்ரெயின் ரோட்டு அந்த ஸ்டெப்ஸு கணக்கா அப்படி வச்சு போறாங்க. நம்ம ட்ரெயின் வரையில போய் நிற்போம், அது ஸ்பீடாக அடிச்சுட்டு போனா கூட நமக்கு தெரியாது. ராமின்ட்டு அவன் ட்ரெஸ் கொடுத்துவாங்க, அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கணும். நமக்கே நமக்கு அங்கே நம்ம என்னது கண்ணெல்லாம் இருந்து கூட ஊத்தையை ஊற்றிக்கிட்டு தலையை வாரி போட்டுப்பாங்க, அவ்வளோ நீட்டாக இருப்பாங்க. நான் இந்தியாவில் தான் பார்க்குறேன் அதிகமான அநேகரை நான் பார்க்குறேன். நம்ம நாட்டில் குறைவு, இங்கே குருடர்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. பார்க்குறது ஆச்சரியமாக அவன் பார்க்குறான். அவர் அந்த பார்க்குறான். ராமேன் சொல்லுங்க. ஏசு வர்ற அந்த என்ன செய்யறான்? அவங்க உணர்வாங்க. ராமேன் சொல்லுங்க. நம்ம தான் உணர்ச்சி அற்றவர்கள், உணர்வு அற்றவர்கள். நாம இயேசு பக்கத்தில் வந்து போனா கூட நமக்கு தெரியாது. அப்படியே பார்த்துட்டு அங்கே இங்கே போயிட்டாரா இங்கே அப்படின்னா அவன் பாரு ஃபோக்கஸ் பண்ணிட்டான். என்னது? இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சுகமாக வேண்டும். கரங்களை தட்டி தேவன் இன்றைக்கு எனக்கு சுகம் கொடுக்கிற நாள். ராமேன் சொல்லுங்க. இந்த நாளை நான் விட்டு என்ன நடக்கும்? இனி என் வாழ்க்கையில நான் எழுதுவேன், இந்த உலகத்தை பார்க்க முடியாது. காரணம், எனக்கு முன்பதாக வருகிறவர் வெளிச்சம். ராமின் சொல்லு. 2000 வருஷம் முன்பதாக இந்த பூமியிலே ஒரு வெளிச்சம் வரும் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொன்ன விஷயத்தை அவன் என்ன செய்திருக்கிறான்? அறிந்திருக்கிறான். ராமின் சொல்லு. வாசிங்களே. எனக்கு இரக்கம் என்று பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அநேகருக்கு என்ன செய்யறாங்க? அவர் அற்புதத்தை காண முடியாதபடிக்கு எனக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? தடை செய்யறாங்க. ஆமாவே இல்லையா? என்னத்துக்கு சர்ச்சுக்கு போறேன்? போனா என்ன நடக்குது? சும்மா பாசு 12 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு ஒரு டீ பிஸ்கட் கொடுப்பாரு, அதுக்காக போய் வான்னு இருக்கிறேன். ஆமாவா இல்லையா? இல்ல அடுத்த வாரம் போங்க. ஆமாவா இல்லையா? நம்ம மனசே இங்க பரவாயில்ல, மற்றவங்க என்ன செய்யறாங்க? அநேகர் அதட்டுறாங்கன்னு போட்டிருக்க. அப்படித்தானே போட்டிருக்கேன். நம்மளே அதட்டிக்கணும். என்னதுக்கு போவோம் ஞாயிற்றுக்கிழமை? அப்படின்னு இல்லை 8:30 மணிக்கே பார்க்குறேன். 8:30 மணிக்கே அப்படியே டைம். அதை ஒரு 5 நிமிஷம் போன் இதை பார்க்கறது, எதை வாட்சை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அது கூட அதில் இருக்கிற சில வீடுகளும் கவனம், எல்லா வீடுகளும் டைம் டைமாக வைங்க. உங்கள் அளவுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போக பிள்ளைகளுக்காக நீங்கள் வேலைக்கு போகிறதுக்காக 10 நிமிஷம் 5 நிமிஷம்னு ஆண்டவருடைய அந்த நேரத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வஞ்சிக்கக்கூடாது. அது உங்களுக்கு சாபம். அநேக வீடுகளில் என்னது அந்த குளோக் வேலை செய்யாமல் வச்சுருப்பாங்க. ஒரு பெட்ரி வாங்கி போட்டு வேலை செய்ய விடுங்கண்ணே. அது எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்களும் இருப்பீங்க. வீட்டுகளில் எல்லா விஷயத்தையும் கவனமாக பார்க்கணும். விசுவாசுக்கு இடம் கொடுக்காது. அவன் பெட்ரி வாங்கி கொடுத்து நீங்கள் அந்த டைம் படி வேலை செய்ய விட மாட்டான். அதில் வேற உங்களுக்கு ஒரு பெரிய சைனீஸ் மாதிரி அப்துல் கலாம் மாதிரி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கூட வச்சு தூங்குறதுக்கு தான் தரித்திரியம். அவன் தூங்கி கொண்டே இருக்கிறான். அம்மாவே இல்லையா? இங்கே ஒருத்தன் விழித்துக் கொண்டு இருக்கிறான். வாசிப்பான், முடிக்க போறேன். எனக்கு இரக்கம் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். எடுத்துட்டான். சின்ன பாக்ஸ்ல இருந்து மைக் எடுத்துட்டான். ராமின் சொல்லுங்க. நீங்க யாருடா? இது எனக்கும் ஆண்டவருக்குள்ள கம்யூனிகேஷன். ராமின் சொல்லுங்க. இன்றைக்கு எனக்கு ரச்சனை நாள். ராமின் சொல்லுங்க. இதை தடை பண்ண நீங்க யாரு? அப்ப பாருங்களேன், அந்த அங்கேயே அது என்னது? உங்களுடைய நன்மையை நீங்க சுதந்திரத்துக் கொள்வதற்கு உங்க வீட்டாரே உங்களுக்கு சத்துருவா இருப்பாங்க. நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது உங்க வீட்டாருக்கே என்னவா இருக்கும்? எரிச்சலா இருக்கும், கோபமா இருக்கும். போதும் பேசாம இரு அப்படின்னுவாங்க, இருக்குவாங்க. நீங்க தான் என்ன செய்யணும்?
என்ன செய்யணும்? சிறகு முளைச்சோன்னு என்ன செய்யணும்? பறக்கணும். ராமின்னு சொல்லுங்க. இன்னும் ஒட்டிட்டு போன மாதிரி இருக்கக்கூடாது. ஆகவே இங்கே என்ன செய்யணும்? அதிகமா கத்த தொடங்கி, நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என் ஜெபம் ஆமே இந்த பூமிக்குரிய ஜெபம் அல்ல, இந்த சத்தம் பூமிக்குரியதல்ல, இது பரலோக ராஜ்யத்தை எட்ட வேண்டும். பிதாவாகிய தேவன் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? இந்த சத்தத்தை யார் கேட்கணும்? முதலாவது பிதாவாகிய தேவன் கேட்டு என்ன செய்ய வேண்டும்? இயேசுவுக்கு சொல்லணும். ராமின்னு சொல்லுங்க. ஏன்னா இயேசு மற்றவர்களை போல இல்லை, பிதாவின் சித்தத்தின்படிதான் அவர் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார், அடையாளம் செய்வார். ராமின்னு சொல்லுங்க. ஆகவே இயேசுவுக்கும் கேட்க வேண்டும் அதே சத்தம். அப்ப உங்களுடைய கூக்குரல் எப்படி இருக்கணும்? உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? பூமிக்குரியவருக்குரியதா இருக்கக்கூடாது. ஆமே பரலோக ராஜ்யத்தை அசைக்கிறதாக இருக்க வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. ஆமே இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் ஆண்டவரை அசைக்க செய்தது. மோசே எழுப்பினார். அவர்களை என்ன செய்யணும்? விடுதலை பண்ணி கொண்டு போக கானான் தேசத்துக்கு. ஆமாவா இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். வாசிங்க, முடிச்சிடுவோம். ஹலோ, என்ன செய்தாரு? அந்த ஜெபம் என்ன செய்கிறது? அந்த குருடனுடைய ஜெபம் என்ன செய்கிறது? இயேசுவை நிற்க செய்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஒரு குருடனுடைய ஜெபம் ஆமென் ஆமென் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஆமென் ஆமென் மனது உருகி அவர் என்ன செய்கிறார்? நிற்கிறார். அது மாத்திரமல்ல, அவனை வர சொல்றார். ஆமென் சொல்லுங்க. இந்த சத்தம் என்னது? தாவீதின் குமாரனே அப்படின்னு சொன்னோன்னு என்ன ஆச்சு? அப்பா எப்படி இருக்கும் ஆண்டவருக்கு? நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல போறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல தூர வேற ஊருக்குள்ள போறீங்க, கேரளாவில் இல்லாட்டி வந்து தள்ளி போயிட்டீங்க. எங்க நீங்க கேரளாவுக்கு போக மாட்டீங்க, இங்க பக்கத்துல. இப்போ உங்களோட பழைய பேர் சொல்லி யாரும் கூப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத ராமாயணம் இருக்கும். அடி ராமாயி நம்மவே அதிர்ச்சி வந்திருக்குமா வராதா? எனக்கு தெரியல, நம்மளாம் ஒன்னா படிச்சோம், நீ படிக்கவே மாட்ட. புரியுதா? இயேசுவை அதிர்ச்சி பண்ணுகிறது. ராமின் உங்களுடைய ஜெபம் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? அப்படி அதிர்ச்சிக்குள்ளாக்கப்பட வேண்டும். ராமின் சொல்லுங்க. இவளுக்கு என்னை பத்தி என்ன செய்து முழுமையா அறிந்திருக்கிறார். ராமின் சொல்லுங்க. ஆமா, சும்மா மேலோட்டமா ஆண்டவர்ல போயிட்டு ஆண்டவரே அப்படிங்கிறது இல்லை, முழுமையாய் அறிந்திருக்க வேண்டும். ஆமே வாசிங்களேன். அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, இடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். இயேசு அழைச்சோனே நம்மளும் அப்படித்தான். எங்கேயாச்சும் போய் நிற்கிறேன், தள்ளி தள்ளி விடுவாங்க, அப்படியே தள்ளுவாங்க, அப்படியே பின்னுக்கு பிறகு தள்ளி விடுவாங்க. ஆமாவா இல்லையா? அப்புறம் யாரு? அந்த அமைச்சரை யாரோ ஒரு பெரியார் கூப்பிட்டு என்ன செய்வாங்க? போங்க தம்பி, அவங்க கூப்பிடுறாங்க, போங்க கவனம், போங்க செல்வ போட்டு போங்க, டெஸ்ட் நல்லா செஞ்சுட்டு போங்க. ஆமாவே இல்லையா? ஆமை அழைப்பு அங்கிருந்து வருகிறது. ராமிட்டோடு இந்த காலவெளியில் அழைப்பு மாமி மனுஷனுடைய அழைப்பு அல்ல, ஆண்டவருடைய அழைப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது. ஆமை வாசிங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். என்ன செய்யறான்? என்ன செய்யறான் சொல்லுங்க. அந்த அந்த குருடர்களுக்கெல்லாம் என்ன இருக்கும்? ஒரு வஸ்திரம் இருக்கும் இல்லையா? அந்த வஸ்திரத்தை என்ன செய்யறான்? எடுத்து என்ன செய்யறான்? என்ன எப்படி எறியறான்? அடே இந்த ஆளுக்கு பாஞ்சு போய் நீங்க போத்திக்கீங்களா? நான் என்ன ஆயிட்டேன்? நான் சுகமாயிட்டேன், நான் வெளிச்சமாயிட்டேன், நான் வெளிச்சத்தை கண்டுட்டேன், வெளிச்சத்தை சத்தத்தை நான் உணர்ந்துட்டேன். நீங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறீங்களே, இந்தாங்க நீங்க தாண்டா குருடர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? இவ்வளவு பெரிய விசுவாசம். இயேசு கூப்பிட்ட பிறகு என்ன செய்யறான்? முதலாவது என்ன செய்யறான்? அந்த வஸ்திரம், அதுவும் மிக முக்கியமானது. இனி நான் யாரு? குருடன் அல்ல, நான் பார்வை அடைந்தவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சில நேரம் இன்னமும் நமக்கு சில குருட்டு புத்தி நம்மளை அப்படியே போட்டு அழுத்திட்டு இருந்தா சொல்லுங்க, இனி நான் குருடன் இல்லை, நல்லா கண் விழிச்சு எல்லா விஷயத்தையும் பார்ப்பேன். நாம குருடா இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, ஒரு காரியமே என்ன செய்ய முடியாது, செயல்படுத்த. அதாவது பிறவி குருடனுக்கு கூட எல்லாம் செஞ்சுக்கிடுவான். இந்த குருடை மாதிரி நடிக்கிறோம் பாருங்க. ஆமாவா இல்லையா, அப்படியா இப்படியான்னு சில பேர் பேசுவாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் எச்சரிக்கையா இருக்கணும். ராமின்னு சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு நீங்களும் நானும் தடையாக இருக்கக்கூடாது. ராமின்னு சொல்லுங்க. அவர்கள் தடை செய்தார்கள், ஆனாலும் அவன் என்ன செய்தான்? தடையை மீறி வந்தான். ஆமாவே இல்லையா? ஆமா. இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்? அநேக தடைகளும் என்ன செய்யணும்? எரிக்கோக்களை என்ன செய்ய வேண்டும்? தகர்த்தணும். அவன் செங்கடலை என்ன செய்யணும்? குதிச்சு ஓடணும், தாண்டி என்ன செய்யணும்?
ஓடணும். சோப்பும் டவலையும் வச்சுட்டு குடிக்கிறேன் நிக்க கூடாது. டைமிங் பாஸ். அந்த நேரத்துக்கு நீங்க போய் சேர வேண்டும். ராமீன் சொல்லுங்க. இனி ஒரு நேரம் நமக்கு கிடைக்காது. ராமீன் சொல்லுங்க. இந்த பூமியில ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் மாமீன் நீங்க என்ன செய்யக்கூடாது? ஆசாவை போல யாரு ஏசாவை போல துச்சமா நினைக்க கூடாது. ராமீன் சொல்லுங்க. வாசிக்க முடிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். இயேசு திரும்பி பார்க்க ஒரு குருடன் உட்கார்ந்து இருந்தான். இயேசுவிடத்தில் வந்திருக்கிற குருடனுக்குரிய அடையாளமே இல்லை. ராமீன் சொல்லுங்க. இயேசுவை காண்பதற்கு முன்பதாக நீங்கள் எப்படி இருக்கீங்க? குருடரா இருக்கலாம், பலவீனரா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம். இயேசுவை கண்டவுடனே நீங்க என்ன ஆயிருங்க? சுகமாகிறீர்கள். ராமீன் சொல்லுங்க. மேரி சொன்னது போல, அவன் குணசாலை சொன்னது போல, இந்த இடத்துல வருகிற போது நாங்கள் வியாதிஸ்தர்களை போல வந்தோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பாடல் மூலமும் வசனம் மூலமும் எங்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ராமீன் சொல்லுங்க. உங்க மேல நான் கை வைக்கிறபடி நான் சுகம் பெறுகிறதல்ல, இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கிறபடி நான் நீங்கள் சுகம் பெற்றுக் கொள்வீர்கள். ராமீன் சொல்லுங்க. ஆகவே இயேசு வாசிக்க மகள் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்கிறார். ராமீன். அவன் குருடன் தெரியும், ஆமாவா இல்லையா? ஆனால் அவனுடைய மன விருப்பத்தை கேட்கிறார். ராமீன். இன்னைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்குள்ளையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்க மன விருப்பத்தை அவர் நிறைவேற்ற விரும்புகிறார். அதுதான் பிரேயர் ரிக்வெஸ்ட். ராமீன். உங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் என்னவா இருக்கணும்? என்னவா இருக்கணும்? எனக்கு இதை செய்க ஆண்டவரேன்னு சொல்லணும். நேற்று கூட இந்த பாட்டு பாடணும். ஏன் இந்த பாட்டை நான் மாற்றி பாடணும்? அதே பாட்டை பாடி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டான். விண்ணப்பத்தை எத்தனை நாளைக்கு கேட்பவரே கேட்பவரேன்னா கேட்பவர் தான். அப்புறம் கேட்ப கஞ்சி தான் குடிக்கணும் நான் சாப்பிடுற மாதிரி. அப்ப என்ன செய்யணும்? கேட்டவரே என் கண்ணீரை துடைத்தவரே. கண்டவர்னா அவரு தான் கண்டுட்டு போயிடுவார். துடைத்தவரே. அடுத்து என்னது? தந்தவரே. அப்படிதான் பாடணும். நீங்க வர்ற நேரம் நீங்க அப்படி பாடலாம். என் விண்ணப்பத்தை கேட்டவரே, கேட்பவரே, அப்படி நீங்க வர்ற நேரம் எப்படி? ஆனால் இங்க இருந்து போகிற பொழுது என்று சொல்லி பாடணும். என் விண்ணப்பத்தை கேட்டவரே, என் கண்ணீரை துடைத்தவரே, எனக்கு சுகம் தந்தவரே, அப்படி சொல்லிதான் போகணும். புரியுறதா? பாடுதான். அதே பாடிக்கிட்டீங்கன்னா அதான் பவுல் சொல்ற பழைய ஏற்பாட்டை வாசிக்கிறவங்க நீங்க அப்படியே என்ன உடன்படிக்கைக்கு போயிருந்தீங்கன்னு சொல்றாரு. ஆமாவே இல்லையா? ஆகவே நாங்கள் புதிய ஏற்பாடுகளை வந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்? அந்த பழைய ஏற்பாடு எப்பவுமே நம்ம நீங்க இன்னைக்கு பாருங்க, பழைய ஏற்பாடு வாசிக்கணும் என்ன ஆயிடும்? அந்த மோசே பிரமாண கட்டளை இதுக்குள்ளேயே தானே போய்கிட்டே இருக்கிறோம். ஆமாவே இல்லையா? அதுபோல அந்த ஜனங்களுக்கு அப்படியே இருக்கிறாங்க. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் சில காரியங்களை நம்ம மாற்றி நம்ம செயல்படுகிற பொழுது கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தின் மூலம் நமக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். வாசிங்க மகள் முடிச்சுட்டு, ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றார். மல்லி மதிய சொல்லிட்டாங்க. ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் இன்னும் என்னது இயேசுவை பார்க்க முடியாதபடி இருக்கீங்க. ராமீன் சொல்லுங்க. பார்வை அடைகிற பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். பார்வை அடைகிற பொழுதுதான் நாம் ஞானஸ்தானம் பெறுகிறோம். பார்வை அடைகிற பொழுதுதான் நாம் இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தில் கொள்ளுகிறோம். ராமீன் சொல்லுங்க. ஆகிய வாசிங்களேன். ஓ, அவர் என்ன சொல்றாரு? இங்க வாங்க தம்பி, அந்த கண்ணாடி எடுத்துட்டு வாங்க, இப்படி பார்ப்போம். பார்த்தாரா? செக் பண்ணாரா? இல்லாட்டி ஒரு லென்ஸ் ஒன்று வச்சுட்டு 1 2 3 போட்டு காட்டினாரா? என்ன சொல்றாரு? நீ போகலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் என்னை போகலாம். பிரச்சனை சோல். என்னுடைய நான் வர்றேன் துக்கமா வந்தேன். சில காரியத்துக்கு முடிவு எடுக்க முடியல. என் இருதயம் கடினமாக இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் என் கடினமான இருதயத்தை மாற்றிட்டார். இப்ப நான் சமாதானமா போறேன். நல்லபடி நான் சமாதானமாக இருப்பேன். இயேசுவை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து. அந்த மார்க் புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற புத்தகங்களை விட மற்ற புத்தகம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் மாதிரி இருக்கும். இந்த மார்க் புத்தகத்துல மாத்திரம் என்ன இருக்கும்? இந்த உடனேங்கிற வார்த்தை இருக்கு. ராமன் சொல்லு. நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் எப்படி இருக்கணும்? சிலருக்கு தாமதம் எடுக்கணும். எல்லாத்துக்கும் முடிவு அப்படி எடுத்துருக்கோம். உடனே சொல்லி தாக போறேன்னு டக்குன்னு முன்னாள் பாயக்கூடாது. உடனே சில காரியங்களுக்கு நம்ம என்னது கொஞ்சம் யோசித்து நம்ம எடுக்கணும். சில காரியங்களுக்கு என்னது எதுக்கு அந்த சில காரியம் எதுக்கு உடனே முடிவு எடுக்கணும்? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு உடனே முடிவு எடுத்துரும். இதை செய்யாதன்னு செய்யக்கூடாது. இதை செய்யாம நமக்கு அந்த நம்மளுடைய பாயிண்ட் படி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறானோ அதை உடனே அதல்ல. நீ எது செய்யக்கூடாது அது என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. எது செய்கிறாரோ அதை என்ன செய்யணும்? ஆமென், அது செய்யணும். ஆமென், அதுதான் மிக முக்கியமானது. ஆகவே இந்த இடத்துல வாசி முடிச்சிட்டோமா? உடனே அங்க வேற காரியம் எல்லாம் இல்லை. பாருங்க, அப்ப இயேசு வந்து இந்த மனுஷனிடத்துல பேசி கொண்டிருக்கிற பொழுது சயின்டிபிக்கல் படி அந்த கண்கள் இருக்கிற அந்த நரம்புகள் எல்லாம் உயிரடைகிறது.
நம்முடைய உலர்ந்து போன சரீரம், உலர்ந்து போன எலும்புகள், உலர்ந்து போன உறுப்புகள் எல்லாமே இவைகள் எல்லாம் உங்களுக்கு பலவீனம் கொடுத்து கொண்டு அவைகளை ஆண்டவர் இந்த காலையிலே சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய சிந்தை உலர்ந்து போனதாக இருக்கலாம். அப்படின்னா என்னது, அப்படியே பழசையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, அது உலர்ந்து போன மாதிரி தான், அது ஒன்றுக்கு பிரயோசனம். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு, புதுசா மாத்துறாரு. எல்லாம் எழுப்பி நிற்போம். எல்லாவற்றையும் எப்படி பத்திமுக ஆண்டவர் செய்தாரோ அதே போல இந்த கால வேளையில உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்ய உண்மையுள்ளதாக இருக்கிறார். ஆகவே ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து என்ன கேட்டாரு? கால வேளையில வர்றேன்னு நீங்க என்ன கேட்டீங்க? நீங்க சபைக்குள்ள வரையில என்ன கேட்டீங்க? எனக்கு என்ன தருவீன்னு கேட்டீங்க. எலிசா என்ன கேட்டான்? உனக்கிட்ட என்ன இருக்கு? உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உனக்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி. ஆமாவே இல்லையா? அங்க எஸ்தர் புத்தகத்துல என்ன நடக்கிறது? என்ன கேட்டா? உனக்கு அதே போல இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. நமக்கு அநேக தேவைகள் இருக்கும். ஒரு தேவை மட்டும் அல்ல, ஒரு சில தேவைகளை தான் நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரிடத்தை சொல்லுவோம். அவர் நாவிலை சொல் பிரவாதத்துக்கு முன் அவை அறிந்திருக்கிறார். சொல் அவனுக்கு கண் மட்டும் சுகமானது அல்ல, அவனுடைய சரீரத்திலையும் அவனுடைய வாழ்க்கையிலும் பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, அவன் கண் திறக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவன் இயேசுவை முகமுகமாய் பார்த்தான். அவன் தரிசித்தபடி நான் இயேசுவை அவனை ரட்சித்தார். நிச்சயமாக அவன் பரலோக ராஜ்யத்துக்குரிய மனிதனாய் மாறிப்பான். சொல்லும். அப்ப நாம எதை கேட்கிறோமோ அதன் மூலம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த பூமியில நம்ம கேட்கிறோம் என்று அழிந்து போகிறதே அல்ல, அழியாத ஒன்றை நாம் கேட்க வேண்டும். சொல்லும். அவன் அழியாதது ஒன்றை கேட்டான். எனக்கு வெளிச்சம் வேண்டும், அந்த வெளிச்சம் எனக்குள் தங்க வேண்டும், இயேசு எனக்குள்ளே தங்க வேண்டும் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்த